ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 124 உறுப்பு நலன் அழிதல். 1232வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பணிவாரம் கண். நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பணிவாரும் கண். நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பணிவாரும் கண். பணிவாரும் கண் என்றால் அழுது அடிகின்ற கண். கண்களிலிருந்து பனி அப்படியே பொழிகின்றது. நம்முடைய உடம்பெல்லாம் சட்டையெல்லாம் நனைந்து விடும் பனி வந்தால். அப்படி அதிகமான அளவில் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பனி பொழிவது என்பது மெதுவாக அப்படியே ஆடைகளையெல்லாம் நனைத்துவிடும், தலையை கூட நனைத்துவிடும் பனி அந்த பனி காலத்தில். அதனால் என்ன, தலைக்கு ஏதாவது அணிந்து கொண்டு போவார்கள். பனி பெய்வது போல கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது. ஆறாக பெருகவில்லை, சிறுக சிறுக பனி போல கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அழுது அழுது எல்லாம் கண்ணீரெல்லாம் வாடி கண்ணீரெல்லாம் போய்விட்டது, கண்ணிலே கண்ணீர் இல்லை. அதனாலே பனி பெய்வதைப் போல மிகச்சிறிய அளவுக்கு கண்ணீர் வருகிறது. இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது கண்ணிலே. ஏன்? நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும். எவ்வளவு பிரியமாக என்னென்ன இன்பங்களை தர முடியுமோ அந்த இன்பங்களை எல்லாம் கொடுத்தார். இந்த கண்கள் அதையெல்லாம் பார்த்து கொண்டு சந்தோஷம் மகிழ்ச்சி அடைந்தன. இந்த கண்கள், ரெண்டு கண்களும் அவர் கொடுத்த இன்பங்களையெல்லாம், வகை வகையான இன்பங்களையெல்லாம் இந்த கண்கள் பார்த்து கொண்டு ரசித்தன, மகிழ்ந்தன. கண்ணிலிருந்து கண்ணீர் வரவில்லை, அவ்வளவு பூரிப்பாக அந்த கண்கள் இருந்தன, மகிழ்ச்சியாக இருந்தன, ஒளி பொருந்திய கண்களாக இருந்தது அப்பொழுது. இப்பொழுது இந்த கண்கள் வாடி வதங்கி கண்ணீர் விட்டு கண்ணிலே கண்ணீர் கூட இல்லை, கண்ணீர் கூட சிந்த முடியவில்லை. பனி போல அப்படி மெதுவாக அப்படி ஒரு துளி, மிகச்சிறிய அளவுக்கு துளி துளியாக பனி பெய்வது போல கண்ணிலிருந்து வருகிறது தண்ணீர். இந்த நிலை வந்தது. இந்த உறுப்புக்கு கூட இந்த நிலை வந்துவிட்டு, இந்த கண்ணுக்கு கூட சரியாக அழ முடியவில்லை. கண்ணீர் அப்படியே சொரிய முடியும், மழையாக பெய்ய முடியவில்லை. அழுது அழுது எல்லா கண்ணீரும் போய்விட்டது. பனி பொழிவது போல மிக எளிய அளவிலே தண்ணீர் வருகிறது. இந்த நிலைமை இந்த உறுப்புக்கு, இந்த கண் என்ற உறுப்புக்கு இந்த நிலைமை வந்துவிட்டது. நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும். இப்படியெல்லாம் இந்த கணவர் எப்படியெல்லாம் இன்பத்தை கொடுத்தார், இதெல்லாம் நான் பார்த்தேனே இந்த கண்களாலே. இப்பொழுது அப்படிப்பட்ட நிலைமை இந்த பெண்ணுக்கு கொடுக்கவில்லை, இந்த தலைவிக்கு எனக்கு கொடுக்கவில்லையே, கொடுப்பதற்கு ஆள் இல்லையே, பிரிந்திருக்கிறாரே, இது என்ன கொடுமை, என்னவென்று நான் சொல்வது? நானே பலமுறை பார்த்து ரசித்து அவர்கள் பேசுவதை, கொஞ்சுவதை, கணவன் மனைவியும் இன்பம் அடைவதை நான் என் கண்களால் பார்த்து பூரித்த அதே இந்த கண்கள் தான், நான் தான் இன்று இவ்வளவு வேதனை அடைகிறேன். அழுது அழுது புலம்பி கண்கள் கூட நீர் வற்றிவிட்டது. பனி போல மிகச்சிறிய அளவுக்கு கண்ணிலிருந்து நீர் வருகிறது. இந்த கண் என்ற உறுப்புக்கு இந்த நிலைமை வந்துவிட்டது. தலைவி சொல்லுகிறாள், கண்களே எவ்வளவு ஆனந்தமாக இருந்தீர்கள், நாங்கள் இருவரும் ஒன்றாக கூடியிருந்த பொழுது. அவர்கள் என்னென்ன கொடுத்தாரோ என்பதை அதையெல்லாம் நீ பார்த்து கொண்டிருந்தாயே. இன்று நீ ஏன் இப்படி அழுது 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 கண்ணில் கூட தண்ணீர் இல்லாத அளவுக்கு வற்றி ஏதோ பனி பெய்வது போல அப்படியே மிக சிறிய அளவில் அழுது கொண்டிருக்கிறாய். உனக்கு இந்த நிலை வந்து விட்டதே. இந்த கண் என்ற உறுப்பை பார்த்து கலங்குகிறாள் தலைவி. எப்படி உடல் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் பார்த்து அழுகிறாள். இந்த நெற்றியை பார்த்து அழுவாள். அடுத்த பாடலே வருகிறது. நெற்றியை பார்த்து அழுகிறாள், தோளை பார்த்து அழுகிறாள். இப்படி மெலிந்து விட்டாய். இந்த வளையல் தானாக காழுவதை பார்த்து அழுகிறாள். பசலை நோய் வந்திருக்கிறது. பசலை நோய் என்றால் உடலினுடைய நிறம் மாறிவிடும், நெற்றியினுடைய நிறம் மாறிவிடும். ஒளி பொருந்திய நெற்றி சாம்பல் நிறத்திலே மாறிவிடும். அப்படியெல்லாம் அழுகிறாள். இந்த உறுப்புகளை பார்த்து பார்த்து அழுகிறாள். இப்பொழுது கண்ணை பார்த்து இந்த பாடலை அழுகிறாள். நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும்
பசந்து பணி வாரும் கண், எனக்கு அதையெல்லாம் நினைவுபடுத்துகிறாய். அப்பொழுது அடைந்த இன்பங்களை எல்லாம் அதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ அழுகிறாய். பார்த்து கொண்டிருந்தாய் நீ அதையெல்லாம், அப்பொழுது இப்பொழுது பார்க்க முடியவில்லை, நீ அழுகிறாய். உன்னை பார்த்து நான் அழுகிறேன் என்று தலைவி தனக்குத்தானே தன்னுடைய கண்களை பார்த்து தானே வருத்தப்பட்டு, எப்படி ஆனந்தமாக இருந்த கண்கள் இப்படி அழுது வடிகின்றன என்று இவளே தன்னுடைய கண்களிலிருந்து நீர் வரவில்லை, அழுது அழுது வற்றிவிட்டது என்பதை குறிப்பாக உணர்த்தி அதை எண்ணி எண்ணி அழுகிறாள். மீண்டும் நாளை சந்திப்போம்.